ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் காலிஃப்ளவரை வச்சு எப்படி கோபி 65 பண்ணலாம் சண்டே ஸ்பெஷலுக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கோபி 65 பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவோ இல்லை கடையில் வாங்குகிற மாவு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பஜ்ஜி மாவுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சி பார்த்துட்டு கொஞ்சம் வாயில் விட்டு பாருங்க. உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேவையாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வெந்நீரில் போட்டுட்டு அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டுட்டு, நான் இஞ்சி பூண்டு இது போட மறந்துட்டேன், அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாவோடு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். அது ஊறினா தான் அதில் நல்ல உப்பு காரம்லாம் இறங்கி பொரிக்கிறதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் அந்த காலிஃப்ளவரில் அந்த மாவு படுற மாதிரி பெசரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து ஒரு வானலில் எண்ணெயை வச்சுட்டு இப்போ அந்த காலிஃப்ளவர் ஊறின காலிஃப்ளவரை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே பொரித்து எடுக்க வேண்டியது தான். போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அதை வேக விட்டோன்னாக்கா நல்லா கிறிஸ்பாக வரும். போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டு விடுங்க. திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுக்க வேண்டியது தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு பொரித்து எடுக்கிறதே நல்லா கரகரன்னு வரும். இப்போ நல்லா செவந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆகிற வரையிலும் நல்லா செவக்க விட்டுட்டு எடுக்கிறதே நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் செஞ்சு கொடுக்குறதே குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. இங்கே மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால எல்லாம் சூடாக வெஜ்ஜு ரைஸும் கோபி 65யும் கேட்டால் குழந்தைகள், அதனால் இன்றைக்கி நாங்கள் பண்ணினோம். நீங்களும் இது போல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இது போல் செஞ்சு கொடுக்குறதே குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம் அப்படின்னுட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் எடுத்துன்னு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு. ஆனால் ரொம்ப குளிரும் அப்படிங்கிறதுனால வீட்டிலையே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக ஒரே பனி படர்ந்து மலை மேலெல்லாம் அப்படியே வெண்பனி மூட்டமாக சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு இடமும் இயற்கை இடமோட பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக நல்லா. இந்த ஏர்லாந்து ஃபுல்லாகவே இயற்கையோட அழகு தான் நிறைய இருக்குது. இங்கே உள்ள லேண்ட்ஸ்கேப் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பனி படர்ந்து சூப்பராக இருந்தது. ஆற்றுலேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவலில் பவர்ஸ்கோட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்குது அங்கே பக்கத்தில். அங்கே மலை மேலேருந்து அருவி பிரவாகமாக வந்துட்டு இருந்தது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப குளிர், நாங்கள் கிளம்பும்போது நல்ல வெயில் இருந்தது. சரின்ட்டு தான் அதை பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். கடைசியில் அங்கே போகிறதுக்குள்ளேயே அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு 4 நேரம் குளிர் தாங்கவே முடியல. அதுவும் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போக போக ரொம்ப குளிர ஆரம்பிச்சுட்டு ஒரு குர்த்தா, அதுக்கு மேலே ஸ்வெட்டர், அதுக்கு மேலே கோட் போட்டுருந்தோமே குளிர் என்னால் தாங்க முடியல, அவளாலையுமே தாங்க முடியல. ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த ஏரியா பூராவே. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால்
அவ்வளோ தூரம் போயிட்டு உடனே திரும்ப வர வேண்டான்னுட்டு கொஞ்சம் இருந்து எல்லாத்தையும் இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு ஃபால்ஸ் பக்கத்தில் போக முடியல, ஒரே பள்ளமாக இருந்தது. அதனால் நாங்கள் கொஞ்சம் தள்ளியே நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வர வழி ஃபுல்லாக ஒரே இயற்கை அழகு தான். எங்கே பார்த்தாலும் அயர்லாந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இயற்கையை ரசிக்கிறவாளுக்கு இந்த நாடு ரொம்ப பிடிக்கும். அயர்லாண்ட்லேயே இந்த ஃபால்ஸ் தான் நல்ல ஹையஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்கே பார்க்கலாம்.